ஆருத்ரா கோல்ட் ட்ரேடிங் மோசடி விவகாரத்தில் முதற்கட்டமாக 500 ஏஜென்ட்டுகளிடமிருந்து சொத்துக்கள் பறிமுதல் செய்யும் நடவடிக்கையில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் ஈடுபட்டுள்ளனர். சொத்துக்கள் பறிமுதல் நடவடிக்கையின் முழுமையான பின்னணி என்ன? சுமார் 2400 கோடி ரூபாய் ஆருத்ரா கோல்டு ட்ரேடிங் மோசடி விவகாரத்தில் இதுவரை 23 பேரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்திருக்கின்றனர். முக்கிய குற்றவாளியான நிறுவனத்து நிர்வாக இயக்குநர் ராஜசேகரை எம்நாட் ஒப்பந்த அடிப்படையில் துபாயில் கைது செய்து வைத்துள்ளனர். அவரை இந்தியாவிற்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கையை பொருளாதார குற்றப்பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். இது ஒருபுறம் இருக்க, பொதுமக்களிடமிருந்து மோசடி செய்த பணத்தை பறிமுதல் செய்யும் நடவடிக்கையிலும் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் ஈடுபட்டிருக்கின்றனர். இதற்காக 3 கட்டமாக பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்டமாக மோசடியில் தொடர்புடைய நிர்வாக இயக்குநர்கள் வைத்திருக்கும் நேரடி சொத்துக்களை பறிமுதல் செய்தனர். அதன் பிறகு பினாமி பெயர்களில் உள்ள சொத்துக்கள் அடையாளம் காணப்பட்டு அவற்றை பறிமுதல் செய்யும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் முதலீடு செய்த பெரும்பாலான பணம் ஏஜென்ட்டுகளிடம் இருப்பதாக தெரியவந்ததை அடுத்து அவர்களிடமிருந்து சொத்துக்களை பறிமுதல் செய்யும் நடவடிக்கையிலும் போலீசார் ஈடுபட்டிருக்கின்றனர். அந்த வகையில் ஆருத்ரா கோல்டு ட்ரேடிங் மோசடி விவகாரத்தில் தமிழ்நாடு முழுவதும் 7000 ஏஜென்ட்டுகள் செயல்பட்டது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. முதற்கட்டமாக 500 ஏஜென்ட்டுகளுக்கு சம்மன் அனுப்பி அவர்களிடமிருந்து சொத்துக்களை பறிமுதல் செய்யும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. புகார் அளித்த பலரும் ஏஜென்ட்டுகளாக செயல்பட்டதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த பறிமுதல் நடவடிக்கையின் கடைசி கட்டமாக ஆருத்ரா கோல்டு ட்ரேடிங் மோசடியில் ஆரம்ப கட்டத்தில் அதிக அளவில் லாபம் பார்த்த நபர்கள் பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது. அவர்களிடமிருந்து சொத்துக்களை மீட்கும் பணி நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். தற்போது குற்றவாளிகளிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 49 சொத்துக்களை விற்பனை செய்வதற்கான உத்தரவை வாங்குவதற்கு பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் நீதிமன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். நீதிமன்ற நடவடிக்கைக்கு பிறகு சொத்துக்களை முறையாக விற்பனை செய்து பொதுமக்களிடம் ஒப்படைக்கும் பணிகள் தொடங்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.